ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ச்சி தமிழச்சி. நம்ம போன வீடியோ என்ன பார்த்தோம், ரோஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இது என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஸ்க்ரீன் துணி, இந்த கர்டன் சொல்லுவோம்ல, அதை வந்து கட்டுறதுக்கான ஒரு இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரோஸோட வித் லீஃப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சுற்றி மட்டும் காமிச்சிருப்பேன், நான் சொருவி காமிக்கல. அதான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை இந்த ஊசியை வச்சு நம்ம சுற்றி வந்து ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எடுத்து வைக்கிறாது. ஓகேவா? ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து லீஃப் தான் செய்ய போகிறோம். லீஃபுக்கு என்னதுன்னு இங்கே இப்போ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ண போகிறோம், நம்ம லீஃபுக்கு க்ரீன் கலர் யான் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நான் என்ன ஹூக் எடுக்கிறேன்னா 3mm ஹூக் தான் எடுக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் 4mm, அதுக்கேற்ற மாதிரி 4mm 3.5mm கூட வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? லீஃப் நம்ம செய்ய போகிறோம். லீஃப்க்கு வந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து 8 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டேன்னா 8 செயின் போட்டுட்டு இங்கே இருக்க ஒரு செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன்னா அடுத்த செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். யானோர் பண்ணிவிட்டு போட்டேன்னா எடுத்துகிட்டு அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அதுக்கு அடுத்த செயின்லேயும் என்ன பண்ண போகிறேன், ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. மொத்தம் 3, ஒரு சிங்கிளாக மொத்தம் 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டேன்னா அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு செயின் மட்டும் இருக்கும். அதில் வந்து 3 தடவை சிங்கிள் க்ரோஷே போடணும். 3 தடவை அந்த ஒரு கடைசி இதில் மட்டும் 3 தடவை வந்து சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 1 2 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இதை நான் கண்டினியூவாக அடுத்து இப்படி திருப்பிக்க வேண்டியதான். திருப்பிக்கிட்டு இதை நம்ம போட்ட இதை திரும்ப அதே மாதிரி ரிவர்ஸில் இங்கே போட்டோன்னா சென்டர் செயினில் விட்டுட்டு அடுத்த செயினில், அதாவது 3 போட்டதுக்கும் அடுத்த செயின் இருக்கும் இல்லையா, அந்த செயினில் போய் என்ன பண்ணுங்கள், இதை கண்டினியூவாக அந்த நாட்டை வச்சு சேர்த்துக்கிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கதை ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, வரிசையாக அடுத்தடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேவா? 1 இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கயிறையும் த்ரெட்டையும் இழுத்துட்டே வந்துடுங்க. 2 ஆச்சா? 2 அடுத்த செயினில் 3. ஓகே, 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேவா? ஒரு லீஃப் நமக்கு கிடச்சிருச்சா? இதே மாதிரி இன்னொரு லீஃப் செய்யணும். ஓகேவா? இந்த சைடில் இப்போ நம்ம என்ன பேட்டர்ன் போட்டோமோ அதே மாதிரி 8 செயின் போடுங்க. ஸ்கிப் ஒன்று கொடுங்க. அதே மாதிரி இப்போ பண்ணதே திருப்பி பண்ணுங்கள். ஓகேவா? நான் இதே மாதிரி கண்டினியூவாக 8 செயின் போட்டு
திரும்ப இதே மாதிரி இன்னொரு லீஃப் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணிவிட்டேன். இதை வந்து கட் பண்ண போகிறேன். ஓகேவா, இதை கட் பண்ணிவிட்டு டைட்டாக இழுத்துட்டேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு போட்டுட்டு இந்த லீஃபோட சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த சென்டரில் வந்து இதை நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சென்டரில் இதை கொடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். சென்டரில் தான் கொடுக்கணும், ரொம்ப கார்னரில் கொடுக்கக்கூடாது. ஓகே, சென்டர்லேருந்து சென்டரில் கொடுத்துட்டேன். இதை நான் ஜாயின் பண்ணிடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டைட்டாக ஜாயின் பண்ண தெரிலனா அந்த 2 த்ரெட்டே நீங்கள் முடிச்சு கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூவாக 110 செயின் போடணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 இதே மாதிரி 110 செயின் போடணும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எப்படி இந்த 2 லீஃப் போட்டணும் இந்த இடத்துல, அப்புறம் எக்ஸ்ட்ரா 110 செயின் போட்டேன். 110 செயினில் கண்டினியூவாக போட்டுட்டு அதுலேருந்து 8 செயினை கணக்கு பண்ணி முன்பக்கம் எக்ஸ்ட்ரா போடாமல் அதுலேருந்தே இங்கே வந்து ஒரு சிங்கிள் லீஃப் மட்டும் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த சிங்கிள் லீஃப் வேண்டாம், இல்லை எனக்கு அதே மாதிரி 2 லீஃப் வேணும்னா இது எப்படி போட்டோமோ, இங்கே 8 போட்டோமா, திரும்ப அதுலேருந்து 8 செயினுக்கு வந்து நீங்கள் கணக்கு பண்ணி திரும்ப போட்டிங்கன்னா இந்த மாதிரி லீஃப் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, இதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம செய்யணும். ஓகேவா, செஞ்சுட்டு அதையும் செய்யுங்க. ஓகேவா, நான் ஒரே மாதிரி 2 பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே தான். கீழே உங்களுக்கு இங்கேயே 2 வந்து லீவ்ஸ் வேணுமா, நீங்கள் 2 பண்ணிக்கோங்க. இந்த முதல் பண்ணோம்ல அதே மாதிரி தான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஒன்று ஏற்ற ஒன்று இறக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நீங்களும் அப்படியே பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும், இப்படி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரோஸோட பேக் சைடை திருப்பி இந்த 2 பக்கத்துலேயும் அப்படியே அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். வந்து எந்த ஒரு 2 பக்கம் நல்லாயிருக்கும் அந்த 2 பக்கம். இது வந்து இந்த 100 செயின் 110 செயின் அப்படிங்கிறது வந்து எதை வச்சுன்னா, உங்களோட ஸ்க்ரீன் துணியோட அந்த இழுத்து கட்டுறதுக்கான கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் செயின் போட்டு லென்த்தியாக பண்ணிக்கோங்க. இல்லை ஷார்ட்டாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸு இது எல்லாமே உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, செயினோட சைஸையும் த்ரெட் யானோட சைஸையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவை நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை, அந்த செயினோட சைஸை இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு கட்டிட வேண்டியதான். நான் எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜாயின் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே எல்லோ கலர் போட்டிருக்கோமா, இங்கே எல்லோ கலர் யானை இருக்கா. இப்போ இந்த இது என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து த்ரெட்டை வச்சுட்டு கம் வச்சு நீங்கள் வந்து ஃபெவி பாண்டாவது ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும்ல, ஃபெவிஸ்டிக்கில் அந்த ஹாட் க்ளூ கன் இருக்குல்ல, அந்த மாதிரி கன் இது பண்ணாலும் சரி தான். இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் தைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிட்டே உங்களுக்கு வராது. தச்சு இப்போ இது பண்ணிங்கன்னா எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இது பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சு பாருங்கள், எந்த பக்கம் வச்சா உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த பக்கம் வச்சு தைக்க வேண்டிய இந்த மாதிரி ஊசியில் ஜாயின் பண்ணிவிட்டு அடியில் வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூ வந்து ஒரே கலராக இருக்கிறதுனால ரோஸ் எடுத்துக்கல, நீங்கள் டபுள் கலராக போட்டிருக்கீங்கன்னா கடைசி இந்த இதில் என்ன கலர் ஒயிட்டோ இல்லை ரெட்டோ எது ஜாயின் பண்ணிக்கிங்களோ அந்த கலர் யானை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். என்னென்னா உங்களுக்கு ஒரே லென்த்தியாக வேணும்னா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா ஒன்று ஏற்றம் ஒன்று இறக்கம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கு நான் அப்படி தான் இப்போ வச்சுருக்கேன். வச்சுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் கட்டுறீங்களா இல்லை இந்த பக்கம் கட்டுறீங்களான்னு பார்த்துட்டு நான் இந்த பக்கம் தான் கட்ட போகிறேன். இந்த அப்படியே வச்சுட்டு பார்த்துக்கோங்க, இதை அப்படியே வந்து தச்சிட வேண்டியதான். நீங்கள் இதே த்ரெட்டில் கட்டுறதுனால உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. ஓகே, இதே மாதிரி நல்லா ஒரு 2-3 இது சுற்றி ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
ஓகேவா, நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளவர் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டையாக இந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரோஸு அதோட பெட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி இது செஞ்சு நீங்கள் ஜாயின் கூட பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. புதுதாக திரும்பி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணிடுறேன்.